ஓகே. ஸோ இப்போ கோர்ஸோட இப்போ நம்ம இந்த கோர்ஸில் நம்ம இப்போ ஸ்டார்ட்டிங் பேசிக்ஸ் ஓகேவா? ஸோ இப்போ நான் ஸ்டார்ட்டிங்கில் சொன்ன மாரி தான் உங்களுக்கு வந்து ஒரு அதாவது ஒரே ஒரு கம்ப்யூட்டர் உள்ள நம்ம 2, 3 கம்ப்யூட்டர்ஸ் உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஸோ சொன்னேன் இல்லையா? ஸோ அதை தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போகிறோம். பிகாஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு லேப் வேணும். ஓகேவா? லேபுங்கிறது வந்து நம்ம ஸ்கூலில் இருக்கிற மாதிரி சயின்ஸ் லேபோ அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து ஹேக் பண்ணி பழகுறதுக்கு நமக்கு வந்து சுற்றி ஒரு 4, 5 கம்ப்யூட்டர் வச்சு அந்த 4, 5 கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி பழகுறதுக்கு பதிலா, நம்ம கம்ப்யூட்டர் உள்ளேயே 4, 5 கம்ப்யூட்டர்ஸை வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொன்ன மாரி தான் விண்டோஸ் உள்ள நம்ம வந்து லினக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மாரி விண்டோஸ் உள்ளேயே வந்து நம்ம வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் அப்படிங்கிற ஒரு மிஷின் வச்சுக்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஓஎஸ். அதாவது விண்டோஸ் எப்படி ஒரு ஓஎஸோ, விண்டோஸ் 10 எப்படி ஒரு ஓஎஸோ, விண்டோஸ் 8 எப்படி ஒரு ஓஎஸோ, அது மாதிரி மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் அப்படிங்கிறது ஒரு ஓஎஸ். பட் இதை நம்ம தனியாக ஒரு கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணாமல், நம்ம இதை டேரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கம்ப்யூட்டர்லேயே நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ். ஸோ விண்டோஸ் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து என்னோட கம்ப்யூட்டர் வந்து விண்டோஸ் தான். ஸோ நான் என்னோட கம்ப்யூட்டரை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நமக்கு அட்டாக்கிங்க்கு நம்ம தேவையான ஒன்று வந்து கலினக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 3 மிஷினும் வந்து என்னென்ன, அந்த மெட்டாஸ்ப்ளாய்டபிள்னா என்ன, கலினக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியாட்டியும் பிரச்சனையே கிடையாது. நம்ம கோர்ஸ் உள்ளே போகும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நமக்கு இப்போ ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ கலினக்ஸ் பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து அட்டாக் பண்ண போகிறோம். ஓகேவா? மெட்டாஸ்ப்ளாய்டபிளும் அண்ட் விண்டோஸ் வந்து ஒரு விக்டிமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதை நம்ம எதில் யூஸ் பண்ண போகிறோம்னா, விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு டூலில் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் முக்கியமாக என்னென்னா, இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் என்னென்னா, இந்த டூல் ஏதாவது இந்த விண்டோஸோ இல்லை இந்த கைலினக்ஸோ இன்ஸ்டால் பண்ணுற மூலமாக எனக்கு வந்து என்னோடய விண்டோஸில் இருக்கிற ஃபைல்ஸுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க. கவலையே இல்லை. இப்போ சப்போஸ் வந்து கலினக்ஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. அது உள்ளே வந்து ஏதாச்சும் ஒரு வைரஸ் வந்துருச்சுனாலும் வெளில இருக்கிற என் விண்டோஸ் கம்ப்யூட்டருக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேவா? ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்து கலினக்ஸ் இன்ஸ்டால் ஆகுது இல்லையா? அது வந்து ஒரு டோட்டலாக ஒரு புது லேப்டாப்பில் இருக்கிற மாதிரி தான். ஸோ நம்ம வந்து நம்மளோட ஃபைல்ஸ் போயிடுமோ, இல்லை வைரஸ் வந்துச்சுன்னா ஏதாச்சும் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்ல. முழுக்க வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண டூல் பேர் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போது இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே தான் நம்ம வந்து இந்த ஒவ்வொரு மிஷினையும் செப்பரேட்டாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ விர்ச்சுவல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லிங்க்கில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் வந்து ஜஸ்ட் கூகுள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ விர்ச்சுவல் பாக்ஸுக்கு நீங்கள் ஜஸ்ட் வந்து கூகுள் போயிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸ். ஸோ விர்ச்சுவல் பாக்ஸ் நீங்கள் அடிங்க. ஸோ கூகுளில் போய்ட்டு நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸ்னு அடிச்சிங்கன்னா முதல்ல ஒரு வெப்சைட் இருக்குது இல்லையா? ஸோ விஎம் விர்ச்சுவல் பாக்ஸ்னு. ஸோ இதை இப்படி கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் 6.0 வெர்ஷன் வந்து டவுன்லோட் அப்படின்னு இருக்கு இல்லையா? பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா, இது வந்து மேக்ஸிமம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த வெர்ஷன். இது வந்து 32 பிட்டுக்கெலாம் சப்போர்ட் ஆகலை. ப்ளஸ் வந்து நிறையா சிஸ்டமில் இதனால ப்ராப்ளம்ஸ் வருது. அதாவது இதில் வந்து நிறைய பக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஃபஸ்ட் இதோட ஓல்டர் வெர்ஷனை நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். பிகாஸ் அது வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு, அதில் எந்த பக்குமே இல்லை. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ்னு இருக்குது இல்லையா? அதுக்கு போங்க. இப்போது இது டவுன்லோட்ஸ் உள்ளே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் ஓல்டர் பில்ட்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓல்டர் பில்ட்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 2 வெர்ஷன்ஸ் ஆக்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸ் 5.2 வெர்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா? விர்ச்சுவல் பாக்ஸ் 5.2ங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் காட்டும். ஓகேவா? பட் இதில் நம்ம இப்போ என்ன டவுன்லோட் பண்ண போகிறோம்னா விர்ச்சுவல் பாக்ஸ் 5.2.22. ஓகேவா? நல்லா நினச்சும் 5.2.22. ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி டவுன்லோட் பண்ணலான்னா இங்கே வந்து விண்டோஸ் ஹோஸ்ட்னு இருக்குது இல்லையா? இதை கிளிக் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு மேக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த OSXை கிளிக் பண்ணலாம். இதே உங்களுக்கு விண்டோஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து விண்டோஸை கிளிக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் விண்டோஸுங்கிறத அப்படி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பேக்குன்னு இருக்கும். ஓகேவா? அதாவது ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் ஒரு எக்ஸ்டென்ஷன் பேக் இருக்கும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 5.2.24க்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் பேக் இருக்குது. அந்த மாதிரி 5.2.22க்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் பேக் இருக்குது. ஸோ அந்தந்த வெர்ஷனோட கரெக்டான எக்ஸ்டென்ஷன் பேக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இது வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகாது. இது வந்து பிளாங்காக தான் இருக்கும். ஓகேவா? பிகாஸ் வந்து நம்ம ஒன்ஸ் விர்ச்சுவல் பாக்ஸை இன்ஸ்டால் பண்ணால் தான் இது ஓப்பன் பண்ண முடியும் எக்ஸ்டென்ஷன் பேக்கை. ஸோ இப்போது என்ன பண்ணுங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸை இப்படி கிளிக் பண்ணிட்டு
இப்போ இது வந்து ரொம்ப சிம்பிளான இன்ஸ்டாலேஷன் ஓகேவா. எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் சிம்பிளாக யாருன்னா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இது ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு ஓகேவா. இப்போது நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். இதையும் எஸ் கொடுத்துருங்க. இப்போது வந்து ஸ்டார்ட் இருக்கு இல்லையா, பட் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் இதை நான் டிக் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போது டவுன்லோட்ஸில் போய் நான் ஷோ ஆல் கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் ஐக்கான் வந்துடுச்சு இல்லையா. இதுக்கு முன்னாடி ஒயிட்டாக இருந்துச்சு ஓகேவா. இந்த விர்ச்சுவல் பாக்ஸை இன்ஸ்டால் பண்ண அப்புறம் தான் இது வருது இல்லையா. இப்போது இதை நான் கிளிக் பண்ணுறேன். விர்ச்சுவல் பாக்ஸ் உள்ளே ஓப்பன் ஆகும் ஓகேவா. எனக்கு வந்து ரீஇன்ஸ்டால்னு காட்டுது, பிகாஸ் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன். பட் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால்னு காட்டும் ஓகேவா. ஸோ நான் இன்ஸ்டால்னு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ கீழே ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஐ அக்ரின்னு கொடுங்க, எஸ் கொடுங்க. ஸோ இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஓகேவா. இப்போது இது உள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மிஷினுமே இல்லை ஓகேவா. ஸோ இப்போது வந்து இது உள்ளே தான், இங்கே தான் வந்து இந்த சாஃப்ட்வேர் உள்ளே தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கலி லினக்ஸ், இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகேவா.